विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा. வால்மீகி பாத்துக்கு வர்ணிச்சுட்டு போயிடுவார். அவர் எந்த எண்ணத்துல சொன்னார்னு இவன் மண்டை உடைச்சுக்கணும். கதை சொல்றவன் எழுதுறவன் வியாக்கியானம் எழுதுறவன். அதனால என்ன பண்ணார், தபஸ்வாத்தியாய நிரதம்னு சொல்லிட்டு போட்டார் வால்மீகி. வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் எப்பேற்பட்டவர், தபஸ்வாத்தியாய நிரதம்ட்டார். தபஹான்னா தபஸ், சுவாத்தியாயம்னா வேதம், நிரதர்னா அதுலேயே அதே காரியமாக இருக்கிறவர். ஈஸியாக நான் பதில் சொல்லிவிட்டேனோ. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு தபஹான்னு இருக்கு பாருங்க, அதுக்கு 3 வியாக்கியானம். இந்த தபஸ்வாத்தியாய நிரதம்ங்கிற இந்த ஒரு பதத்துக்கு 3 வியாக்கியானமும் சேர்ந்து 170 அர்த்தம் போட்டிருக்காங்க. 170 அர்த்தம் இருக்கு தபஸ்வாத்தியாய நிரதத்துக்கு. அப்போ அவ எவ்வளவு பரிசீலனை பண்ணணும் அதை. அதனால ஜெயதேவருடைய வாக்க பின்னாடி வந்த மகாத்மாக்கள்லாம் ரொம்ப பரிசீலனை பண்ணி பக்தாளுக்கு அது உபயோகப்படணும்னு அவ்வளோ பண்ணியிருக்கார். ஒரு ஆச்சரியம். இப்போ நாம் கதையாக அதை சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் கேட்குறேன். இப்போ நமக்கு ஸ்ரத்த வர்றது விஷயம் இல்லை, இப்போ புரிஞ்சுடுத்தோம். இனிமேல் நீங்கள் நாளைக்கு இந்த அஷ்டபதியை பாடும்பொழுது தீர்மானமாக ஏற்கனவே பாடினத்துக்கும் இப்போ நாளையிலேருந்து பாட போகிறதுக்கு வித்தியாசம் தெரியும். அவ மனசுக்கு தெரியும். நமக்கு மாறுதல் வரும். இன்னைக்கு அர்த்தம் புரியறது வருது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 1000 வருஷமா இது என்ன அர்த்தம்னே தெரியாம எவ்வளவு பக்தியா எல்லாரும் பாடியிருக்காது. 1000 வருஷமா பாடியிருக்கா இந்த விஷயத்தை. ஒரிசா எங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கு, பூரி ஜெகநாதத்திலேருந்து இந்த ஊருக்கு எப்படி வந்தது? அது கம்யூனிகேஷன் சரியா இல்லாத காலம், வாகன வசதி இல்லை, எப்படி வந்தது? தமிழ்நாட்டுக்காவது சத்குரு சுவாமிகளை அழிச்சுன்னு வந்தார். கேரளாவுக்கு எப்படி போச்சு? தினசரி ஒரு அஷ்டபதி குருவாயூரப்பன் சந்நிதியில் பாடுறா. திருப்பரையாறில் நைவேத்தியம் பண்ணுற காலத்தில் தரையை போட்டுட்டு ஒரு அஷ்டபதி உடுக்க வச்சுன்னு பாடுறான். அவன் தான் நைவேத்தியம். இதெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி பத்ரிநாத் போயிருந்தோம். அங்கே பத்ரிநாத்தில் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ராத்திரி தங்கியாச்சு. அங்கே ஃப்ரீயாக பெருமாள் இருக்கிற நேரத்தில் திருப்பி தரிசனத்துக்கு வருவோம். என்ன ஏதாவது பணம் கட்டுறதா இருந்தால் சேவைக்கு பணம் கட்டலாம், என்னென்ன சேவை இருக்குன்னு விசாரிக்க சொன்னேன் கோவிலில். அப்போ 8 மணிலேருந்து ஒரு சேவை இருக்குன்னா, 1/2 மணி, 8 மணிலேருந்து 1/2 மணி சேவைன்னா என்ன சேவைன்னு விசாரிச்சா கீத கோவிந்த சேவைங்கிறான். தினசரி ராத்திரி 8லேருந்து 8:30 மணி வரையில் பத்ரிநாத்தில் இருக்கிற அந்த பத்ரிநாத் பெருமாளுக்கு தினம் அஷ்டபதி நடக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வேணால் சத்குரு சுவாமி அழிச்சுன்னு வந்தார், பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளாவுக்கு வந்திருக்கலாம். ஜெகநாதத்திலேருந்து எப்படி அது பத்ரிநாத் போச்சு? வால்மீகி ராமாயணத்துக்கு பிறகு பாரத தேசம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அடுத்த கிரந்தமே கீத கோவிந்தம் தான். எந்த ஸ்டேட் வித்தியாசம் இல்லாமல் எல்லா தேசத்திலையும் பக்தாளால் பாடப்படக்கூடிய ஒரு காவியம் கீத கோவிந்தம். வால்மீகி ராமாயணத்துக்கு அடுத்தது. இப்போ நம்ம கம்பராமாயணம் சொல்கிறோம், அடுத்த வேறு ராமாயணம் நம்ம ஊரில் தெரியாது. நார்த்துக்கு போனால் ராமச்சரித மானஸ் தெரியும், கம்பராமாயணம் தெரியாது. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த ராமாயணம். வால்மீகி ராமாயணம் பாரத தேசம் முழுக்க தெரியும். அதுபோல் கீத கோவிந்த காவியம் எல்லா தேசத்துலேயும் தெரியறது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே காரணம், பண்ணினவரோட சாமர்த்தியம் இல்லை. அது பண்ணினவரோட சாமர்த்தியம் இல்லை. பின்ன என்னன்னா, இவருடைய கிரந்தத்தை ஜெகநாதன் அங்கீகரிச்சாங்கிறது தான் காரணம். பகவான் அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சாங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, 19வது அஷ்டபதியில் ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவ முதாரம். இந்த சரணம் ஜெயதேவர் எழுதலை, அவர் எழுத்தோலையில் எழுதவே இல்லை. சும்மாவாது புஸ்தகத்திலெல்லாம் போட்டிருப்பான், எழுதினார், அப்புறம் அடித்தார், கிறுக்கினார்லாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எழுதவே இல்லை. சும்மா சொல்கிறவாள்லாம் சொல்லுவா, அவர் எழுதினார், அப்புறம் தப்புன்னு தோணியது, எழுத்தாணியால் கிழிச்சார், இப்படிலாம் கதை. பொதுவாகவே இந்த கதைகள்லாம் எப்படி இருக்குது,
ஒரு எல்லை இல்லாமல் இப்படி கருணாகரன் வால்மீகி ராமாயணத்திலேயே பிரக்ஷிப்த ஸ்லோகம் இருக்குன்னு, இடைச்சர்கள் இருக்குன்னு அதுலேயே சில ஸ்லோகங்களை விட்டுடுறா, இதெல்லாம் யாரோ சேர்த்ததுன்னு. அப்போ இது மாதிரி கதைகளில் அவாவா இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிடுவாளோன்னு, அப்படி சேர்ந்து 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 தான் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த கதையெல்லாம் என்ன தேய்ச்சுண்டாருங்கிறது தான் உண்மை. அப்புறம் எழுதினார், எழுதினது தப்புன்னு கிழிச்சார்லாம் கிடையாது. நினைச்சார், இந்த சரணம் எழுதணும்னு நினைச்சார். ராதையோட திருவடி தன் தலையில் படுறா மாதிரி தலையில் வச்சுக்கணும், எனக்கு உன் திருவடியை கொடுன்னு கேட்குறார் ராதையிட்ட. நினைச்சார், ஆனால் எழுதலை. ஏன் எழுதலைன்னா, எப்படி ராதையோட சரணம் கிருஷ்ணன் தலையில் இருக்கிற மாதிரி நம்ம கேட்குறது, இந்த கற்பனையே தப்புன்னு தோணினது அவருக்கு. உடனே நினைச்சத்தை எழுதாம ஸ்நானத்துக்கு போயிட்டார். திருப்பி ஸ்நானம்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுத்தோலை எழுத்தானியை கொண்டு வர சொல்லி பத்மாவதி கொண்டு வந்து கொடுத்தா பிரித்து பார்க்குறாரு, எழுதியிருக்கு. அப்போ தான் கேட்குறாரு, யார் எழுதினான்னு கேட்டார். உங்களை தவிர இங்கே யார் வரப்போறா? நான் நினைச்சேன், எழுதக்கூடாதுன்னு நினைச்சத இப்போ எழுத்தோலையில் எழுதியிருக்கு, அதை யார் எழுதினான்னு கேட்டார். அதுக்கு பத்மாவதி சொல்கிறா, நீங்கள் வாயை திறந்து சொல்லலையே, மனசில் தானே நினைச்சேன். மனசில் நினைச்சத்தை எழுதுகிற சக்தி கிருஷ்ணனை தவிர யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்க. நீங்கள் மனசில் நினைச்சத்தை அப்படியே எழுதணும்னா கிருஷ்ணனை தவிர யாருக்கு இருக்கு? கிருஷ்ணன் தான் எழுதினான். எப்போ எழுதினாங்கிற அப்புறம் அப்போ தான் சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு போனேன் எழுதினேங்கிறதுலாம் அதுக்கு முன்னாடி வந்துடுறது. இப்போ பகவான் கிருஷ்ணன் ஜெயதேவருடைய ரூபத்தை எடுத்துன்னு வந்து அந்த சரணம் எழுதுறார். எழுதினத்தினால தான் இன்றைக்கி பாரத தேசம் முழுக்க அஷ்டபதி இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பக்திக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். பக்தி எப்படி பக்தி பண்ணணும், அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும், இப்படி பிடிப்பு வேணும். பக்திக்கு எதுடா பிடிப்பு அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கணும். பக்தி ஆரம்ப ஸ்டேஜில் ஒன்று இருக்குது, முதிர்ந்த நிலையில் ஒன்று இருக்குது. ஆரம்ப நிலையில் உள்ள பக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிருஷ்ணலீலா தரங்கிணி நாராயண தீர்த்தர் அப்படி வந்த பக்தியை ஸ்திரப்படுத்தி மேல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கீத கோவிந்த காவியம். அதனால தான் இந்த ரெண்டுமே நம்ம பஜனை சம்பிரதாயத்தில் ரொம்ப ஹிருதயஸ்தானம். அது அஷ்டபதி தரங்கம் ரெண்டும். நாராயண தீர்த்தர் லலித பக்தி. அவர் அப்படியே ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஆசை வரா மாதிரி பாடி பாடி ஆசையை கிளப்பிடுவார். அப்படியே கேட்டுட்டே இருந்தால் ஆசை வந்துடும். ஆசை வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கிறது, அதை தான் கீத கோவிந்த காவியம் நமக்கு இந்த பிரேமையை எடுத்து சொல்கிறது. இது 10வது அஷ்டபதி கிருஷ்ண விரகம். நீ ராதையை அழிச்சுனுவான்னு தானே கிருஷ்ணன் சொன்னான். ராதையிட்ட இப்படி சொன்னான் 10வது அஷ்டபதி. 11வது அஷ்டபதி ராதை கேட்குறா, கிருஷ்ணன் எங்கே இருக்கான் சொல்லு. தீர சமீர யமுனா தீரே, யமுனா தீரத்தில் தீர சமீரத்தில் இருக்கான் அப்படின்னு அட்ரஸை சொல்லிவிட்டா. இவர் ராதையை அழைக்க வந்தவள் தனியாக போய் நிற்கிறா. கேட்குறான் கிருஷ்ணன், நான் உன்னை ராதையை அழிச்சுன்னு சொன்னேன், தனியாக வந்து நிற்கிறையே. உடனே அவள் சொல்கிறா, அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கந்து மசக்தாம் சிரம் அனுரக்தாயா. 12வது அஷ்டபதி. இப்படி கிருஷ்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ போயிட்டு சமாச்சாரத்தை உடனே ராதையிட்ட சொல்லணுமோனோ. அவள் எங்கேயோ கிருஷ்ணன்ட்ட பேச்சுண்டு கிருஷ்ணனையே பார்த்துன்னு அங்கேயே நின்றுட்டாவ தோழி. இங்கே ராதை பார்த்தா கிருஷ்ணனையும் காணும், கிருஷ்ணனை அழிச்சுனுவான்னு அனுச்ச தோழியுமே காணுமே. இனிமே நாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், இனிமே உயிரை விட்டுடுவோம். மம மரணமே வரம். 13வது அஷ்டபதி. புலம்பரா, புலம்பி முடிக்கிறா. அதுக்குள்ளே தோழி தனியாக வந்துட்டா. உடனே இவளே யோஜனை பண்ணுறா, கிருஷ்ணன் அழிச்சுனுவான்னு சொன்னோம், கிருஷ்ணன் அழறான்னு நமக்கு ஏதோ சமாதானம் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. அங்கே போய் பார்க்கும்போது நம்மளை விட்டுட்டு பழையபடி ராசலீலை பண்ணிட்டு இருக்காமோ. இதை போய் நாம் சொன்னால் இவ தாங்க மாட்டாளோன்னு நினச்சிண்டு போயிட்டு வந்தவ சமாச்சாரம் சொல்லாமல் மௌனமாக இருக்கா. அவளும் பேசலை, விஷாத மூக்காம். அவளும் பேசாமல் இருக்கா. போயிட்டு வந்த தோழியும் விஷயம் சொல்ல வேண்டாமோ, இதுக்கு போனேன் இன்னும் ஆச்சு அப்படின்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு தானே அடுத்த காரியத்தை பார்க்கணும்.
ஒருத்தர் ஒரு சமாச்சாரத்துக்கு அனுப்பிச்சான்னா பளிச்சுன்னு பேசுகிறவாள் இருக்கணும். தலையை சொரிஞ்சுன்னு வந்துன்னா பலார்னு வைக்கணும். இந்த அசடெல்லாம் காரியத்துக்கு அனுப்பலாமோ? ஒரு விஷயத்துக்கு அனுப்பிச்சா ஆஞ்சநேய சுவாமி வந்து பதில் சொல்லணும். வந்த காரியத்தை பளிச்சுன்னு சொல்லிவிட்டு தான் அடுத்த காரியத்தை பார்க்கணும். தலையை சொரியக்கூடாது. அவ்வளோ மௌனமாக இருக்கா. ராதைக்கு கவலை வந்துடுது. பழையபடி ராசலீலையில் இருக்கான். ஆனால் ஒன்று நிச்சயம், யாரல்ல எந்த கோபி கிருஷ்ணனோட ராசலீலையில் ராசத்தை அனுபவிக்கிறாளோ அவள் எல்லாரை விடையும் பாக்யசாலி. காபி மதுரி குணா விலசதி யுவதி அதிக குணா. அந்த கோபியோடு கூட கிருஷ்ணன் ராசத்தை அனுபவிக்கிற அழக 15வது அஷ்டபதியில் சொல்றார். 16வது அஷ்டபதி ஜட்ஜ்மெண்ட் அஷ்டபதி. கீத கோவிந்தத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். என்னன்னா பகவத் கிருபையை அடைஞ்சவாளுக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது. இதுதான் 16வது அஷ்டபதி. ந தபதி ந லுட்டதி ந ஸ்வசிதி ந பத்ததி. அவன் கீழே விழ மாட்டான், பிரஷ்டனாக மாட்டான், அவன் பெருமூச்சு விட மாட்டான், அவனுக்கு கஷ்டம் வராது, அவனுக்கு எரிச்சல் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய கிருபையை அடைஞ்சுட்டா எதுவுமே எந்த சிரமமும் கிடையாதுங்கிற 16வது அஷ்டபதி. இப்படி அழுதுன்றிருக்கா ராதை. ராத்திரி முழுக்க அழுதா. சா பிரபாத்தே, கார்த்தால சூரியோதய காலத்தில் அங்கேருந்து வந்து கதவை சாத்திருக்கு. உள்ளே இருக்கான் கிருஷ்ணன், கதவை தட்டுறான். ராதை உள்ளே இருக்கா, கிருஷ்ணன் கதவை தட்டுறான். யார் அதுங்கிறா ராதை. அவளுக்கு தெரியும் யாருன்னு தெரியும். யார் அதுன்னா, நான் தான் மாதவன். அது யார் மாதவன்னா? இல்லை, நான் தான் கேசவன். மாதவனாது கேசவனாது. யாகி மாதவா யாகி கேசவா. இந்த பேச்செல்லாம் பேசி நீ நிற்காத. நீ ராத்திரி முழுக்க எங்க கூத்தடிச்சியோ அங்க போ. தா மனுசர, யாரோட கூட ராசலீலையில அனுபவிச்சியோ அங்க போயிடு. நீ சர போனாலும் அப்ப கண்ணாமண்ணு தானே வெய்யணும். பிடிக்காதனம் இருக்கணுமா வேண்டாமா? அங்கேயே போய்க்கோன்னு வெச்சவா. சரசீருகலோச்சனா, செந்தாமரை கண்ணான்னு கொஞ்சறாளாம். வாய் விஷயம் போங்கிறது, சப்தம்தான் போங்கிறது, மனசு போன்னு சொல்லலை. அவர் வெளியில் நிற்க, உன்னை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு துக்க வரத்தை விட வெக்கமாக இருக்கு உன்னை பார்க்கறதுக்கு. உன்னை சோகாதபி கிமபி லஜ்ஜாம் ஜனயதி. சோகம் வர வேண்டி இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கம்தான் வருது. ஏன் அப்படின்னா, இப்படி வந்து நிற்கிற என்னவ உண்டு இல்லைன்னு வெய்யறா, உண்டு இல்லைன்னு வெய்யறா. இப்படி வெய்யறதுக்கா இத்தனை அஷ்டபதி அழுதா? நான் உயிரை விட்டுடுவேன், வரலையே வரலையே வரலையேன்னு அழுதாலே இப்போ வந்து நிற்கும் போது ஏன் மிரட்டுறான்னா, இது என்னன்னா அவள் வந்து பலன் அடைஞ்ச திசை. இனிமே எத்தனை யாகி மாதவான்னாலும் இவன் போமாட்டான்னு நிச்சயம் ஆயிடுத்து அவளுக்கு. அதனால தான் இப்போ யாகி மாதவாங்கிறா. இப்படி கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு போயிட்டார். அவர் தலையை தொங்க போட்டுட்டே போகிறார். அந்த தோழி வந்தா, என்னோட அசடாக இருக்கியே, இதுக்கு தான் இவ்வளோ அழுதையா? கிருஷ்ணன் வாசல் வந்து நிற்கிறான், அவனை யாகி மாதவான்னு விரட்டுறையே. ஹரிஹி அபிசரதி, போயிட்டே இருக்கான் பாரு. நீ அப்படிலாம் இருக்காதேன்னு அவளுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறா. கிருஷ்ணன் வருவான், உங்ககிட்ட திருப்பி பேசுவான், ரொம்ப இனிமையாக பேசுவான், நீ அவன்கிட்ட கோச்சுக்காதேன்னெல்லாம் சொல்லி வைக்கிறா. இது 18. இவ குருஸ்தானம் தானே சகி. குரு சொல்கிறார், கிருஷ்ணன் உனக்கு தெரிவான், கிருஷ்ணன் உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு குரு சொல்லிவிட்டாருன்னா கிருஷ்ணனால் மீற முடியாது, வந்து தானே ஆகணும். உங்ககிட்ட ரொம்ப இனிமையாக கிருஷ்ணன் பேசுவான்னு அறணும். கிருஷ்ணன் வருவான், கிருஷ்ணன் ரொம்ப இனிமையாக பேசுவான் அப்படின்னு இவர் சொன்னதுனாலேயே அடுத்த 19வது அஷ்டபதியில் கிருஷ்ணன் வந்து வதசி யதி கிஞ்சிதபி, என்கிட்ட விரட்டி விட்டுட்டாவ, அவனே வலியக்க வந்து என்கிட்ட கொஞ்சமாவது பேச மாட்டியா அப்படின்னு கெஞ்சிறார். 19. இப்படி கெஞ்சி கெஞ்சி பார்த்தா இவ்வளவு தூரம் வந்து சொல்லி கொடுத்து எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கா. கிருஷ்ணனும் வந்துட்டான். இப்போயாவது தன் மனசை மாற்றின்னு வா உள்ளேன்னு சொல்லணுமா வேண்டாமா? முகத்தை திருப்பின்னு இருக்கா. பழையபடி திருப்பி வருத்தப்பட்டு கிருஷ்ணன் போயிட்டான். சுச்சிர மனுநயேன பிரீணயுத்வா மிருகாட்சி. சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா. பழையபடி உருக்கின்னு இருக்கா, திருப்பின்னு இருக்கா. வருத்தப்பட்டு கிருஷ்ணன் இப்படி போகும்பொழுது திருப்பி புத்தி சொல்கிறா. தோழி வந்து இப்படிலாம் இருக்காது இருக்கு. இப்போ அவள் மனசு சரியாயிடுது. இனிமே கிருஷ்ணன்ட்ட கோபம் வராது. மனசளவில் சரியாச்சு.
சரி இங்கே பக்கத்தில் தான் இருக்கான் கிருஷ்ணன், ரொம்ப தூரம் போயிடல, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கான், நீ போயிடு. அவர் 2 தடவை வந்தானோ, நீ ஒரு தடவையாவது போகணுமா வேண்டாம்? போனா அவர் 2 தடவை வந்தபோது திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் எந்த முகத்தை வச்சு நான் அவனை பார்க்கறது? எனக்கு தனியாக போக வெக்கமாக இருக்கு. அப்போ சரி வா, நான் உன்னை அழிச்சுட்டு போய் கொண்டு விடுறேன். பிரவிசராதே, அந்த ராதையை அழிச்சுன்னு வந்து மாதவ சமீபமும் கிட்டக்க அழிச்சுன்னு வந்து ராதைய கிருஷ்ணன் கிட்ட சேர்க்கிறா. இந்த அஷ்டபதி என்ன 21, 6வது அஷ்டபதியில் என்ன பிரார்த்தனை? எப்படியாவது கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வச்சுடு, ரமய மயாசகன்னு தோழிட்ட பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை தோழி 21வது அஷ்டபதியில் பிரவிசராதேன்னு சேர்த்து வைக்கிறார். அந்த கிருஷ்ணன்ட்ட ராதை வந்து சேர்ந்து அந்த ராதை கிருஷ்ணனை பார்க்குறா. சா ததர்ஷா, கிருஷ்ணனை பார்த்தா. எந்த கிருஷ்ணனை பார்த்தா? 8 சரணம், 7 சரணத்தில் கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தர்யம். இப்பேற்பட்ட அழகான கிருஷ்ணனை பார்த்தா, இப்பேற்பட்ட கிருஷ்ணனை பார்த்தா, இப்பேற்பட்ட கிருஷ்ணனை பார்த்தான்னு 7 சரணத்திலையும் கிருஷ்ணனுடைய வர்ணனை தான் கல்யாண அஷ்டபதி. கல்யாண அஷ்டபதினா 23 தான் கல்யாண அஷ்டபதி. 23ல் அவ 2 பேரும் நிகுஞ்சத்தில் சலய சயன தலே கூர், இது 23வது அஷ்டபதி. 22 பார்த்தது, 23 கல்யாணம். இதுதான் வல்லபாச்சாரியா. ஆனால் சம்பிரதாயத்தில் 22 தான் கல்யாணம். நான் சொல்கிறேன்னு மாற்றிக்க வேண்டாம், காவிய ரீதியாக சொல்கிறேன். வல்லபாச்சாரியாளுக்கு இது எவ்வளவு ரகசியம், இது வந்து ரகசியமான விஷயம். 23 இந்த ரகசியத்தை வல்லபாச்சாரியாளுக்கு தரிசனம் கொடுத்தானாம் பகவான் கிருஷ்ணன் ஸ்ரீவல்லபருக்கு. அப்படின்னா இப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கணும். புண்டலீகன்கிற பக்தன் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினான், கொண்டு வந்தான் பன்றிபுரத்துக்கு. பாண்டுரங்கன்கிறது கடைசி ரூபம். பாலலீலையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தது, உன்னோட பாலக்கிரீடெல்லாம் நான் பார்க்கணும்னா புண்டலீகன். பாண்டுரங்கன் அப்போ சொல்லிவிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊருக்கு ஒருத்தர் வரப்போகிறார், ஸ்ரீவல்லபர்னு ஒருத்தர் வருவர், அவருக்கு நான் தரிசனம் கொடுக்கும்போது நீ பார்த்துக்கோன்னுட்டான். 4500 வருஷம் வெயிட் பண்ணினார் வல்லபாச்சாரி. இந்த புண்டலீகன் வெயிட் பண்ணி பண்டரிபுரத்துக்கு வல்லபாச்சாரியால் வந்தார். வந்த நேரத்தில் 16 லீலையை காண்பிச்சான் பகவான். இந்த 16 லீலையை இவர் பிரார்த்தனை பண்ணலை, புண்டலீகன் பிரார்த்தனை பண்ணான். புண்டலீகன் பிரார்த்தனை பண்ணினதுக்கு அவனுக்கு தரிசனம் கொடுக்கறது உனக்கு பிரத்யேகமாக கொடுக்க முடியாது, ஸ்ரீவல்லபர் வரும்போது அவருக்கு கொடுப்பேன், அப்போ நீ பார்த்துக்கோன்னார். அப்படின்னா வல்லபாச்சாரியால் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கணும். அதனால தான் இந்த 23வது அஷ்டபதி அர்த்தம் சொல்கிறதே கஷ்டம். அர்த்தம் சொல்கிறதே கஷ்டமாக இருக்கிற இந்த லீலையை அவருடைய ஹிருதயத்தில் பகவான் காமிக்கணும்னா எப்படி இருப்பவர்? காமத்தை ஜெயிச்சவராக இருப்பார். அவதான் அது அவருக்கு லபிக்கும். அது இன்றைக்கும் இந்த ராசலியில் நடந்த இடம் இருக்கு 23வது அஷ்டபதி, அதுக்கு பக்கத்திலேயே வல்லப பைட்டக் இருக்கு. அந்த பைட்டக்கு எனக்கு ரொம்ப நாளாக, எனக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த வல்லப சம்பிரதாயம் தான் ரொம்ப பிடிக்கும். வல்லப சம்பிரதாயம் அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி, ஸ்ரீவல்லபர்கிட்ட. அதனால் வல்லப மகாபிரபு பைட்டக்குன்னா கூட கொஞ்சம் டைம் இருந்தால் போவேன். வல்லப பைட்டக்காக இருந்தால் டைம் இருந்தாலும் இல்லாட்டாலும் போயிட்டு வந்துடுவேன். நான் அந்த வல்லப பைட்டக்கு வெளியில் நின்றுட்டே இருக்கேன், சின்ன இடம் தான், உட்காந்துக்கிற இடம். அவள் ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுவாள், ராத்திரி சயனஹாரத்திலாம் பண்ணுவாள், வல்லபருக்கு பண்ணுவாள், டோலோத்சவம்லாம் பண்ணுவாள். நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு வல்லபர் உட்காண்ட இடத்துல கொஞ்சம் நேரம் கண்ணை முடின்னு உட்காந்துருக்கணும்னு ஒரு ஆசை. அவன் உள்ளே விட மாட்டான், அவள்லாம் விடவே மாட்டான். இத்தனைக்கும் என்ன அங்கே அந்த அந்த பக்கத்தில் பரிச்சயம் இல்லாத நேரம், இப்போ தெரியும் என்ன பரிச்சயம் இல்லாத நேரம். நான் வல்லப பைட்டக்கு முன்னாடி இப்படியே பார்த்துன்னு மனசில் மாத்திரம் இருந்து வருத்தம் இருந்தது, ஆசை இருந்தது. அப்படி கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துண்டு வல்லபர் என்னத்தெல்லாமோ பார்த்தாரு, நாமோ அவர் என்ன ஏதாவது கொஞ்சம் கண்ண முடிண்டு வல்லபரை யாது ஸ்மரிப்போன்னு இப்படி ஆசைப்பட்டேன். நின்றுட்டே இருக்கேன். இந்த பூஜை பண்ணுறவர் அங்கேருந்து வந்தார், உள்ளே வாங்குவோன்னார். உள்ளே வாங்குவோன்னார், உட்காருங்கன்னு அவரே ஆசனத்தை போட்டார்.
கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்தேன். அப்புறம் வல்லபாச்சாரியால் மேலே போட்டுட்டு இருக்கிற வஸ்திரத்தை உடனே அவரே எனக்கு மேலே போட்டு பிரசாதத்தை கையில் கொடுத்துட்டார். அது என் பிரபாவம்னு இல்லை, இன்றைக்கும் வல்லவருடைய சாநித்தியம் அங்கே எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். நான் ஏகாதசி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், முன்னெல்லாம், இப்போ சாப்பிடுவேன், முன்னெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒரு தபோவனத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு போயிட்டேன். கார்த்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பசிக்கவே பசிக்காது. அன்றைக்கி ஆனால் பசிச்சு. இந்த ஞானானந்த சுவாமிகள் அதிஷ்டானம் அங்கே இருக்கும். ஞானானந்த சுவாமிகள் திருவுருவம் தனியாக ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சுவாமி இருக்கிற இடத்த அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே இருந்து பசி தாங்கலை. 4 மலைப்பழம் இருந்தது அங்கே. சுவாமிகளே ஒரு 2 பழம் கொடுத்தேன்னா பசி தாங்கலை. சாப்பிடுவேனேன்னு நான் நிஜமாவே, விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாவே நினச்சேன். சுவாமிகளே இருந்தால் சுவாமிகளே 2 பழம் கொடுத்தேலாம் சாப்பிடுவேனே பசிக்கிறதேன்னு விளையாட்டாக அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பிரதட்சிணம் பண்ணிவிட்டு நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டேன். அங்கேருந்து பூஜை பண்ணுறவர் இருந்தார். கதவை திறந்து 2 மலைப்பழத்தை எடுத்து என் கையில் கொடுத்தார். நான் இது மாதிரி நினச்சது யாருக்கு தெரியுங்க? கதவை திறந்தார், ஞானானந்த சுவாமிகள் திருவடியிலேருந்து 2 மலைப்பழத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டார். அவர் பாட்டுக்கு பூட்டிட்டு உடனே போயிட்டார். என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் இது தாண்டி பகவான் வேறு எப்படி இல்லாமல் தான் நமக்கு காமிக்க முடியும் சொல்லுவோம். இது தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? வல்லபாச்சாரியாளுக்கு அந்த பைட்டக்கில் ஆசைப்பட்ட உடனேவே அவர் உள்ளே அழிச்சிருந்து உட்காத்தி வச்சு, அவர் பக்கத்துலேயே உட்காத்தி வச்சு பிரசாதத்தையும் கொடுத்து அமைச்சார். 23வது அஷ்டபதி ரகசியம், கேசவ கேளி ரகசியம், அது அவருக்கு தரிசனம். 24வது அஷ்டபதி கார்த்தால என்ன பண்ணார்னா, பீதாம்பரோபி ததா அகரோதுன்னா, அவள் என்னென்ன சொன்னாலோ எல்லாத்தையும் செஞ்சாலாம் கிருஷ்ணன். ராதா என்னென்ன சொல்கிறா, எல்லாத்தையும் செஞ்சான். எப்படி செஞ்சான்னா ரொம்ப சந்தோஷமாக செஞ்சான். சிருங்கேரி பீடம் பெரியவாளுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் நாம் அவளுக்கு கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம். ராதே ஷ்யாம 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 ராதே ராதே ஷ்யாம 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 ராதே ராதே ஷ்யாம 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 ராதே ராதே ஷ்யாம 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 ராதே राधा कृष्ण कुंज विहारी लाल की जय।